வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். எஸ், ஃபைனலி என்னோட குட்டி பையனை வந்து பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்போ வந்து கொஞ்சம் இந்த வீடியோ முன்னாடி வந்து உட்காந்துட்டு ஓகே நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். இது வந்து டேரெக்டாக போய் ஷாப் பண்ண திங்ஸ் இல்லை, இந்த எசென்சியல்ஸ் எல்லாமே. ஓகே, நான் திரும்பவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மேக்கப் அண்ட் பாடி ஸ்கின் கேர் அது மாதிரியான ஒரு ஷாப்பிங்காக தான் இதில் இருக்க போகுது. ஓகே ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாடி வைஸ்லேருந்து இந்த பாடி வாஷ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் இந்த பர்டிகுலர் திங்ஸ் இப்போ நான் காட்டுறது எல்லாமே சம்மருக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டாக வந்து நமக்கு இருக்க போது. இந்த ஸ்கின் வந்து கேர் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சம்மர் டைமில் இப்போ இருக்கிற இந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்க போது. இந்த பாடி வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபஸ்ட்டு டேயில் வந்து யூஸ் பண்ண அந்த ஒரு இம்ப்ரெஷன் என்னென்னா, இது நம்ம ஸ்கின்க்கு போடும்போது அப்படியே ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக நல்லா லைட்டாக குளிக்கும்போது வந்து ஒரு கூலிங்னஸ் இருந்துச்சு. ஓகேவா, அதுவும் இந்த வெயிலுக்கெல்லாம் போடுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதனுடைய ரேட் வந்து 350. ஆனால் இது வந்து ஆஃபரில் வந்து நைக்கா பாப்லியில் ஆஃபரில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து சாலிக் ஆசிட் பாடி வாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெயின் வந்து எதுக்காகனா டு ப்ரிவென்ட் பாடி எய்ம்ஸ் அண்ட் எக்ஸ்ஃபோலியேட் டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது நம்ம டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் பாடி நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று. அடுத்து மாமா எர்த்லேருந்து இந்த அலோவேரா ஜெல் தாங்க. ஆப்வியஸ்லி குட்டி டப்பாவே ஒன்று வாங்கி வச்சோன்னா அது எந்த வருஷத்தில் காலி ஆகும்னு சொல்ல முடியாது. இவ்வளோ பெருசு ஏன் வாங்கியிருக்கேன்னா, மொதல் விஷயம் இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இது தண்ணி கலரில் எக்ஸாக்டாக இருக்குது. அதான் டிரான்ஸ்பரண்ட்டானா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வித் பியூர் ஆலோவேரா அண்ட் விட்டமின் இ வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து பேரபன் அண்ட் சிலிக்கன் ஃப்ரீ, நோ ஆடட் கலர்ஸ் அண்ட் சூட்ஸ் ஆல் ஸ்கின் அண்ட் ஹேர் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நான் ஏன்னா இப்போ ஹேர்லாம் கொஞ்சம் சரி, இனிமேல் மாஸ்க் வந்து போடலாம், அது வெயில் டைம் தான். ஸோ வந்து ஓகே கண்டிப்பாக இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு செட் ஆகும் அப்படின்றதுனால ஹேர் மாஸ்க்கு ஃபேஸில் இந்த ஸ்கின் கேருக்கு ஏதாவது இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு இவ்வளோ பெரிய டப்பா வந்து வாங்க. இதனுடைய ரேட் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 319. ஆனால் ஆஃபரில் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எனி நைக்கா ஆர் பர்ப்ளி அந்த மாதிரியான ஆப்ஸில். ஓகே, அடுத்து அண்டர் ஆர்ம்ஸ் ரோலான்னு சொல்லிட்டு ஒரு டியோட்ரண்ட், அதாவது அண்டர் ஆர்ம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரோலான் தான். இது இந்த மாதிரி ரோலான் டைப்பில் தான் வந்து வருது. நம்ம அண்டர் ஆர்ம்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார்மிசின்ற பிராண்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் வந்து கார்மிசி சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ரேசர், அப்புறம் வந்து அதில் ஒரு ஷேவிங் பாம், அதில் வந்து நான் அந்த கார்மிசி பிராண்ட்லேருந்து 2 நான் வந்து வாங்கியிருந்தேன். அது ஆக்சுவலாக சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதனுடைய அந்த ரேசர் அந்த பிளேட் இருக்கும் இல்லையா, ஜிக்ஸாக் பேட்டர்னில் வரும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரேசர் அண்ட் ஷேவிங் பாம் வந்து ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கார்மிசியில். ஸோ அதனால் ஓகே நம்ம அண்டர் ஆர்ம் ரோலான் வந்து இந்த பிராண்டுக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ரெக்ஸோனா, டவ் இந்த 2 தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கார்மிசியில் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் அடுத்து இது டம் டாக்லேருந்து ஹானஸ்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 2% சாலிக் ஆசிட். இதில் வந்து 10% உள்ள இன்னொரு ஒரு இதுவும் இருக்குது. அதாவது டார்க்கான ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுறது. இது நம்ம நெக்கு அண்ட் இந்த எல்போ, அப்புறம் இந்த முட்டிக்கிட்ட இருக்கிறது, அப்புறம் இந்த கால் சைடில் அந்த பாதத்தோட அந்த முட்டிலெல்லாம் வந்து அடிச்சோம்னா வந்து அந்த டார்க்னஸ் எல்லாம் கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு வந்து 2% 10% அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் ரேட் வந்து 325. ஆனால் ஆஃபரில் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஆஃபரில் வாங்கிக்கலாம். அடுத்து இந்த டாட் அண்ட் கீழேருந்து சன்ஸ்க்ரீன் தான் வந்து சொல்லணும். நான் நிறைய பிராண்ட்லேருந்து வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பர்டிகுலராக இந்த டாட் அண்ட் கீழே இது வந்து இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கா, நிஜமாவே ரொம்ப லைட் வெயிட்டாக. இது வந்து இப்போ தான் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்கின்க்கு போட்டோன்னா ஒயிட் காஸ்ட்டே வந்து கொடுக்க போகிறதில்ல, வித்தின் செகண்ட்ஸில். ஓகேங்களா, பார்த்தீங்களா எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே இல்லை, அப்படியே வந்து இன்விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இதனுடைய ப்ரைஸ் ரேட் வந்து 445. ஆனால் இது வந்து பயங்கரமான 50% ஆஃபர்லலாம் வந்து போயிட்டு இருந்தப்போ இது வந்து வாங்கினது. அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர். இது இப்போ நான் ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நிஜமாக இந்த ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்லாம் இருக்கீங்கல்ல, ஏற்கனவே வந்து மூஞ்சில் என்ன வழியுது, ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக தி டெர்மாகோலேருந்து நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5% ப்ரொபலின் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ஃபார் டீப் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஆனால் எனக்கும் வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக ஸ்கின்னை வச்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த மாய்ஸ்சரைசர் வந்து தி டெர்மாகோலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5% ப்ரோபலின் கிளைகால், அப்புறம் வந்து 1% வந்து ஹைட்ராலிக் ஆசிட் இருக்குது, அப்புறம் வந்து செரமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்கின்குள்ளே டக்குன்னு வந்து அப்சர்வ் ஆகிடுது. ஒரு மாதிரி எப்படின்னா இது ஏதோ வாட்டர் லாக் டெக்னாலஜி மாதிரி இதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இதனுடைய ப்ரைஸ் ரேட் வந்து 329. ஆனால் இதுவுமே 50% 70% ஆஃபரில் கூட வந்து நிறைய இந்த மெயினாக இந்த நைக்கா ஆப்பில் சூப்பராக ஆஃபர்ஸ் வந்து போகும். அந்த மாதிரி டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் அடுத்து ஃபேஸ் வாஷ். இது நான் கிட்டத்தட்ட நான் எங்கள் அம்மா 2 பேருமே யூஸ் பண்ணி காலியாகிற ஸ்டேஜ். இது வந்து கொரியன் பிராண்ட் தான். என்னென்னா தி பாடி ஷாப்போடது. ஓகேவா,
ஆமாம், இந்த பாடி ஷாப்போட பிராண்ட் இது ரைஸ் வாட்டர் பிரைட் அப்படின்னு. இது நான் தனியாக ஒரு வீடியோவே எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபோமிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் கிளென்சர். இது சூப்பராக இருக்குது, இன்ஸ்டன்ட்டாக பிரைட்டனாகவும் ஆகுது. இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணி, அதாவது பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ். ஆனால் இது திரும்பவும் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ஏன்னா காசுக்கேற்ற தோசை. இதோட ரேட் வந்து சாரி எங்கே இருக்குன்னே தெரியல. இது நான் ஆஃபரில் வந்து 278 என்னமோ ஆஃபரில் வந்து பர்ப்ளியில் வந்து வாங்கினேன். அடுத்து வந்து கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் தான் வரும். ரெவல்யூஷனோட இந்த ஐஆர்எல் ஃபில்டர் ஃபினிஷில் இருக்கக்கூடிய இந்த கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதனுடைய ஷேட் வந்து C13.2. ஓகேங்களா, இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ வேறு போட்டிருக்காங்க. லாங் வேர், ப்ரீத்தபிள், 16 ஹவர் வந்து ஸ்கின்ல ஸ்டே ஆகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. இதனுடைய ஸ்பெஷல் வந்து இந்த கன்சிஸ்டன்சி, இந்த ஃபார்முலா எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி கூட இந்த வாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ராஸாக வரும், இது மாதிரி வந்து க்ராஸாக வரும். ஸோ இது நமக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. நான் வந்து நிறைய வாங்கி யூஸ் பண்ண கன்சீலரில் எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின்க்கு மேட்சிங்காக வந்து ஒரு கன்சீலரும் கூட இது. ஓகேங்களா, ஏன்னா இது எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்சிங் ஆகும். ஸோ அதனால் அந்தளவுக்கு தெரியல. ஆனால் இது சூப்பராக எனக்கு வந்து ஆரஞ்ச் கரெக்டரே வேணாம், நான் ஒரு கன்சீலர் மட்டும் போட்டு என்னோட ஃபேஸ்க்கு ஒரு காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கணும்னா நான் யூஸ் பண்ணுற கன்சீலரில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டரே வேணாம், வெறும் கன்சீலர் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நான் என்ன கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நிக்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனுடைய ஷேட் வந்து கேரமல். ஓகேங்களா, இது வந்து C13.2 ஷேடு. இது வந்து ரெவல்யூஷன்லேருந்து ஐஆர்எல் ஃபில்டர் ஃபினிஷில் இருக்கிற கன்சீலர். ஓகேங்களா, இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே சூப்பராக வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு யூசேஜ்லேயே. அடுத்து எனக்கு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணணும், ஆனால் அந்த டால் அடிக்கிற மாதிரியான கலர்ஸ்லாம் வேணாம், கொஞ்சம் நியூடாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கணும், லிப் கிளாஸாகவும் இருக்கணும், ஸ்கின் அதாவது லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணுற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் டிண்டடாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது எல்ஃப்லேருந்து இந்த லிப் லாக்வேர் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ஷேட் வந்து என்னென்னா, இதோட ஷேட் வந்து இதில் இல்லையே, அச்சச்சோ. ஓகே, ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஸ்க்ரீன் லைன்லாம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ரொம்ப எப்படின்னா பேபி பிங்க் கலர், ஆனால் இந்த கலரை நான் வந்து என்னோட லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது என்னோட எக்ஸாக்ட் இந்த டோனை கொஞ்சம் பிரைட்னன் பண்ண மாதிரி இருக்கும், நல்லா கிளாஸியாக இருக்கும். அது மாதிரியான ஒரு லிப் லாக்வர் தான் இது. இது வந்து லிப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். நல்லா வந்து திக்காக க்ரீமியாக இருக்கும் இதனுடைய கன்சிஸ்டன்சி. இது சூப்பரான ஒரு லிப் கிளாஸ்னே சொல்லலாம். ஓகேவா, ஓகே. ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா அதனுடைய அம்சங்கள்லாம் வந்து சொல்லணும் இல்லையா, அதனால கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் லாங்காக போயிட்டு வீடியோ, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து எல்ஃப் பிராண்டோடது. இந்த எல்ஃபில் வந்து நான் ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுவுமே சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு டூவி லுக்கில் இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எனக்கு வந்தது வந்து எப்படின்னா, நான் பர்ச்சேஸ் பண்ண, அதாவது என்னோட கையில் அந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகும் போது அது இன்னும் ஒரு 4 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அந்த ஃபவுண்டேஷன் என் கைக்கு வந்துச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து எட்யூட் அப்படின்ற பிராண்டோட பிளிங் பிளிங் ஐ ஸ்டிக். ஓகேங்களா, நான் பிரான்சர் ஷேடில் வந்து நான் இந்த அதாவது கிளிட்டரியாக கொஞ்சம் வந்து மெட்டாலிக் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு ஐ ஷேடோ வேணும்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, தெரியுதுங்களா எவ்வளோ ஒரு மெட்டாலிக்காக இருக்குல்ல. இது மாதிரி ஐ ஷேடோ, அதுவும் நம்ம இந்த டஸ்கி ஸ்கின்லலாம் இருக்கும்போது பிரான்சர் கலருக்கு போகிறது ரொம்ப மஸ்ட்டு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இதில் ப்ராடக்ட் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் இந்த மூடியினுடைய இந்த கேப்பில் இருக்கு இல்லையா, இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதனுடைய மெயின் ஸ்பெஷல்னே நான் சொல்லுவேன். சாம்பிள் மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எட்யூட் பிராண்ட்லேருந்து ஒரு ஐ ஸ்டிக்கும் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து லிப்ஸ்டிக், அதாவது மை ஷைன் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக் டிக் பென்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அடியில் கிளிக் பண்ணால் மேலே ப்ராடக்ட் வர மாதிரி. இது செம்ம ஷைனும் கூட, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஒரு டார்க்கான ப்ரௌன் கிடையாது, ஒரு மாதிரி வார்ம் ப்ரௌனில் இந்த ஷேடில் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து லிப்ஸ்டிக் போடணும், ஆனால் நியூட் ஷேட்ஸில் வந்து மோஸ்ட்லி இருக்கணும் அப்படின்னு ரீசெண்டாக என்னோட மைண்டில் என்னோட கலர் தியரின்னு பார்க்கும்போது நான் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப லைட்டரான ஷேடில். ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த லிப்ஸ்டிக் ஷேட்ஸ்லாம். எதுலையாவது நான் ரேட் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதெல்லாம் நான் ஸ்க்ரீனில் வந்து போடுறேங்க. அண்ட் ஓகே, அடுத்து எஸ்டியூலேருந்து ஸ்டே குவிக்லி அப்படின்னு பேக்கிங் பர்ஃபெக்ஷன் செட்டிங் பவுடர் அப்படின்னு ஒன்று வாங்கியிருந்தேன். இது நான் என்னென்னா நார்மலாக நான் வந்து மேக்கப் செட்டிங் பவுடர்னு நினச்சேன். ஆனால் இது என்னென்னா, இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணோம்னா செம்ம ஷைனிங்காக இருக்குங்க. நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இந்த காலர் போனை இங்கே நம்ம ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, பார்த்தீங்களா இங்கேருந்தே உங்களுக்கு இந்த ஷேட் வந்து உங்களுக்கு இது வந்து அந்த ஐ ஷேடோது இதுக்கு கீழே இங்கே பிரைட்டாக இருக்குல்ல, இந்த பவுடர் வந்து செம்ம ஷைன் அடிக்குது, ஏதோ ஹைலைட்டர் மாதிரி. ஸோ இது வந்து காலர் போனுக்கு இங்கே ப்ரான்சர் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும், அதுக்கு தான் இந்த பவுடர் யூஸ் ஆகும். அண்ட் கே பியூட்டிலேருந்து
ஆக்சுவலாக நான் சொல்லவே தேவையில்ல. இந்த பேட்டர்ன் பார்த்தாலே நீங்கள் சொல்லிடுவீங்க இது கே பியூட்டினுடைய பவுடர் தானே. இது எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின்க்கு சூப்பராக மேட்ச் ஆகுது. எனக்கு நான் யூஸ் பண்ணுற ஷேட்ஸ் எல்லாமே ஃபவுண்டேஷன், கன்சீலர்ஸ், பவுடர் கூட நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டான ஷேடோ ரொம்ப டார்க்கராகவும் எடுத்துட மாட்டேன். எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின்க்கு மேட்சிங் ஆகுதான்னு தான் பார்ப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஷேட் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா கேரமல் ஷேட். ஓகேங்களா, நிஜமா இது வந்து லூஸ் பவுடரில் இப்போ நம்ம ஸ்கின் ஷேடுக்கு மேட்சிங்காகவே லூஸ் பவுடர்ஸ் கூட இப்போ வந்துருச்சு. இதில் எனக்கு வந்து கே பியூட்டி மேலே கொஞ்சம் வந்து பொசஸாக இருக்குது. என்னென்னா இதில் கன்சீலரும் வச்சுருக்கேன், அதுவுமே சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த கே பியூட்டியில் இருக்கிற அந்த ஷேட் நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம கையில் வரப்போ இருக்குது. அது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா எல்லா பிராண்ட்லேயும் நம்ம மொபைலில் பார்க்குற அதே ஷேடுக்கு வந்துருமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் சொல்கிறேன். அண்ட் இதுவுமே நீங்கள் சொல்லிடுவீங்க அகைன் வந்து இது கே பியூட்டினுடைய இதான் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கலாம். அந்த பேட்டர்ன் வந்து என்னோட இந்த ப்ராடக்ட் எடுத்தோன்னா டப்பாவில் பேர்லாம் இருக்காது, ஆனால் அந்த பேட்டர்ன் என்னோட பேர் சொல்லும், அப்படி இருக்கும். ஓகே பார்த்தீங்களா, இந்த காம்பேக்டில் இதுவுமே என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்காக தான் இருக்குது. தெரியாது ஷேட் போட்டிருக்கோமா இல்லையான்னு. அது மாதிரி தான் நான் எல்லாமே சூஸ் பண்ணுவேன். நமக்கு லைட்டான ஷேட் யூஸ் பண்ணோம்னா எனக்கு என்னென்னா மேக்கப் முடிஞ்சுட்டு காட்டுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம ஷேட்கே இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. எக்ஸாக்டாக நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஏதாவது சில பல புள்ளிகள் இல்லை ஏதாவது மார்க்ஸ் இருந்ததுன்னா அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நல்ல பிராண்டாக கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணும்போது, அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். என்னன்னா இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்ட் தான், ஆனால் காசுக்கு ஏற்ற தோசை சொல்லுவாங்கள்ல அதுதான். நிறைய வந்து நானே காசு போட்டு வாங்க கிடையாது. நிறைய வந்து எப்படின்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வாங்கி கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு திங்ஸ் வாங்கும்போது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக வரும் இல்லையா, அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நிறைய ப்ராடக்ட் நானும் காசு வாங்கி போட்டிருக்கேன். நிறைய எங்கள் மம்மி வந்து வாங்கி கொடுப்பாங்க. தாராள மனசு எங்கள் மம்மி, ரொம்ப தேங்க்ஸ்மா. கூட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அது இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.